கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. யாருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த காலவெளியிலே தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஓ ரிபலபோ ரிசல பலபோ ரிபலபி கலபலபோ ரிபலபோ ரிகல பலபோ ரிசல பலபோ நல்ல ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கம்பீர சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு எல்லாரும் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி இந்த மாதத்திற்கு தேவையான வாக்குத்தத்தத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாம் கேளுங்க. எனக்கு என் குடும்பத்திற்கு ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தம் தேவை. என் தொழிலுக்கு, என் வியாபாரத்திற்கு ஆண்டவரே, என்னுடைய வேலைக்கு, என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தம் தேவை. என் கூட ஒரு வாக்குத்தத்தத்தினாலே பேசுங்கப்பா. கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. வாக்குத்தத்தத்தினாலே என்னை ஆண்டவரே நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறீரோ அதை என்னை மறைத்து நீங்க பேசுங்க. வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. அதிலிருந்து என்ன வார்த்தைகள் பேச வேண்டுமோ அதை நீங்க பேசுங்க. இவர்கள் எல்லாருடைய உள்ளத்தை, என்னுடைய உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்றுங்க. கடினமான உள்ளங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுங்க. அதை உள்ளத்துல வைத்து அதை தியானிக்க கூடியவர்களா, அதை கை கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்திரிச்சு போய் கூட சொல்லலாம், ஆனால் சொல்லாமல் இருக்காதீங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வாழ்த்துக்களை கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரலோகத்திலிருந்து வந்து சேரும். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமான மாதமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்முடைய தேசத்திற்கு என்ன மாதம்? சுதந்திரம் கிடைத்ததான ஒரு மாதம். ஹல்லேலூயா. ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி ஆண்டவர் இப்பொழுது நாம் சுதந்திரமாக நம்முடைய நாட்டிலே இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அல்லேலூயா, பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் சுயாதீனமாக விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமா அப்படின்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல அருமையானவர்களே, உங்களிடத்துல கேட்குறேன், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயாச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய தேசம் விடுதலை அடைந்திருக்கிறது. ஆனாலும் சில அடிமைத்தனங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. சில இல்லை, பல அடிமைத்தனங்கள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாம். அல்லேலூயா. ஒருவேளை வெளிநாட்டுக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்நாட்டிலே சில அடிமைத்தனங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது, நம்முடைய தேசத்திற்குள்ளாக இருக்கிறது, மாநிலங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதே போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதும் உங்களை சில காரியங்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி என்ன என்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒன்று, நமக்கு சரீரத்திலே அல்லேலூயா பலவீனங்கள், பலவீனத்தின் ஒரு அடிமைத்தனம். எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பலவீனம். எனக்கு நியூசிலாந்துலேருந்து வந்த பிறகு ரொம்பவே என் சரீரத்தில் பலவீனம் அடிமைப்படுத்தி இருக்கிறது. எதையும் செய்ய முடியல,
ஏதோ கண்டிப்பாக முக்கியமாக செய்ய வேண்டியது தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன், அந்த அடிமைத்தனம். அதே போல் உங்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை பலவீனப்படுத்தி சரீரத்தை உங்களால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு பலவீனம், வியாதி என்கிறதான ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. ஒரு வியாதி போனால் இன்னொரு வியாதி. அல்லேலூயா. அந்த அடிமைத்தனம். அடுத்தது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை என்கிறதான அடிமைத்தனம். எவ்வளோ வருமானம் வந்தாலும் பொருளாதாரம் நமக்கு பத்தவில்லை, அந்த அடிமைத்தனம். அல்லேலூயா. கடன் பிரச்சனை என்கிறதான அடிமைத்தனம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் இல்லாதது, எப்படி தான் சமாதானமாக இருக்கணும்னு நினச்சாலும் நமக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஒரு சமாதானம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை. ஏதோ ஒரு காரியம் நம்மை வருத்தி கொண்டே இருக்கிறது, அந்த அடிமைத்தனம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நிறைய அடிமைத்தனங்கள். யாரோ நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள், அல்லது நம்முடைய சொந்த ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள். இப்படி அடிமைத்தனம் என்பது வித்தியாசமான கோணத்திலே நாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை புஷ் டவுன் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆமா, எனக்கும் ஏதோ ஒரு அடிமைத்தனம் இருக்கிறதுன்னு சொல்றவங்க 2 கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் நேற்றைய தினத்தில். அப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்ல போகிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சத்தமாக பைபிளை எடுத்து வாசிங்க. 914வது பக்கம். எரேமியா 30:10வது வசனம். சத்தமாக வாசிக்கலாமா? ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சந்தோஷமாக இருக்கிறது? அருமையானவர்களே, இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நிறைய அதிகாரங்கள் நமக்கு விளங்காததாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும். ஆண்டவர் தண்டிப்பேன், அடிப்பேன், உன்னை துரத்துவேன், அப்படி தான் நிறைய வந்திருக்கும். ஆனால் அதே நேரத்திலே ஏசாயாவை நம்ம எப்படி வாசிக்கிறோமோ அதே போல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதை போல இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அதிகாரத்திலேயே உங்களுக்கு 8ஆம் வசனம் வாக்குத்தத்தம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11வது வசனம். அல்லேலூயா. அடுத்தது 17ஆம் வசனம், 18, 19, 20, அல்லேலூயா, 22, இதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். அடுத்த அதிகாரத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லேலூயா 1, 3, 4, 5, 6, அதிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் வரைக்கும் வாக்குத்தத்தம். அடுத்தது 20ஆம் வசனத்திலிருந்து நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த எரேமியா புஸ்தகத்திலே வைத்திருக்கிறார். அந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேச சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள் எல்லாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணிட்டீங்க, நீங்க அந்நிய நுகத்திலே நீங்கள் அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைத்து விட்டீர்கள். எத்தனை முறை நான் சொன்னாலும் நீங்கள் கேட்கவில்லை. என்னுடைய தேசத்தையே விக்கிரகங்களால் நிரப்பி விட்டீர்கள். ஆதலால் நான் உங்களை கண்டிப்பாக 70 வருஷம் நான் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பேன். தேசம் 2 பங்காக இருக்கிறது. 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யமும் 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யமாக இருக்கிறது. அது சமாரியா என்றும் அல்லேலூயா யூதா என்று சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களிலே சில இடங்களிலே இஸ்ரேல் என்று யூதா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாரையும் 2 ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது ஒரே தேசம். அந்த தேசத்தில் உள்ள 2 தேசத்தில் உள்ள 12 கோத்திரங்களையும் நான்
பாபிலோனுக்கும் இன்னொரு தேசத்திற்கும் நான் சிறையாக அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் நம்ம 2 நாளாகமம் கடைசியில் நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா எஸ்ரா நெகேமியா அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள், சிறையிருப்புக்கு சென்றவர்கள். எஸ்தர் மொர்தேகாய் சிறையிருப்பிலே இருந்தவர்கள். தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிறையிருப்பிலே இருந்தவர்கள். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அந்த சிறையிருப்புக்கு சென்றவர்கள், சிறையிருப்பில் இருந்தவர்கள், சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் என்ற சரித்திரம் அடங்கியிருக்கிறது. அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு மொத்தமும் ஆண்டவர் தண்டித்ததான இடங்களில் உள்ள பாவங்களை பார்க்கும்போது 2 தான். ஒன்று, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது. 2வது, அவர்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத விக்கிரக ஆராதனையும் அல்லேலூயா அந்நிய ஜனங்களோடு ஐக்கியம் வைத்தது தான். அதனால தான் ஆண்டவர் 70 வருஷம் கண்டிப்பா போனுட்டாரு. அப்பொழுது ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் அங்கேயும் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பாருங்க, நெகேமியாவுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தார். தானியேலுக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்தார். எஸ்தருக்கு 127 நாடுகளுக்கும் ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். மொர்தேகாய் 127 நாடுகளுக்கும் அவனை பிரதான மந்திரியாக மாற்றினார். சிறையிருப்புக்கு சென்றாலும் ஆண்டவருடைய ஜனங்கள் மனம் திரும்பும் போது அவர்களுக்கு கர்த்தர் அங்கிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ ஒரு சிறையிருப்பிலே இருக்கிறீர்கள். அது வியாதி என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், அது பலவீனம் என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், அது கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், அல்லது பொருளாதார பற்றாக்குறை என்கிற சிறையிருப்பாக இருக்கலாம், அநேக வருஷங்கள் வாடகை வீட்டிலே இருக்கிற ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், அநேக வருஷங்கள் மற்றவர்களிடத்திலே நாம் முன்பாக அவர்களுக்கு கீழாக வேலை பார்க்கிறதான ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், நம்ம ஒரு தொழில் செய்தாலும் அதிலே முன்னேற்றம் இல்லாத ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், பலவித அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அது நம்முடைய மீறுதலாக இருக்கலாம், அல்லது யோபு மாறி பிசாசினால் வந்த சோதனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அடிமைத்தன காலத்திலும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அந்த அடிமைத்தன நாட்களிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அடிமைத்தனம் வந்துட்டு என்ன செய்ய அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அடிமைத்தனம் காலம் 70 வருஷம்தான் பழைய ஏற்பாட்டில். நமக்கும் ஆண்டவர் அடிமைத்தனம் கொஞ்ச காலத்தை குறித்திருப்பார். ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கி அதற்கு கீழ்ப்படிந்து வாழும்போது அடிமைத்தனத்திலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடிமைத்தனமா 70 வருஷம் பாபிலோனுக்கு போறீங்களா? அங்கு வீடுகளை வாங்குங்க, வீடுகளை கட்டுங்க, அங்கு திராட்சை தோட்டங்களை நாட்டுங்க. அல்லேலூயா. அங்கு நல்ல வேலைகளை பாருங்க. அங்கு உங்க பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அல்லேலூயா ஒரு திருமணத்தை நடத்தி கொடுங்க. அங்கேயும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு வீடு வாங்க முடியுமா? என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியுமா? இந்த வியாதி எனக்கு சுகமாகுமா? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? இந்த பொருளாதார பற்றாக்குறை மாறுமா? என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா? என்னுடைய வேலையில உயர்வு கிடைக்குமா? என் வியாபாரம் வர்த்திக்கப்படுமா? பல கேள்விகளோடு இருக்கிறதான இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த அடிமைத்தனத்தையும் மாற்றுவேன், அடிமைத்தன நாட்களிலே உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். காலையில சத்தமா ஆண்டவருக்கு அதிகாலையில அந்த ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை அதே அதிகாரத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. 18, 19, 20 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அரண்மனை முன்போல நிலைப்படும், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்,
அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். என்ன கவனிக்கலையா? அடுத்த வசனமும் வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் அல்லேலூயா. எவ்வளவு அழகான வாக்குத்தத்தத்தை சிறையிருப்பிலிருந்து கொடுக்கிறார். நான் உங்க சிறையிருப்பை திருப்பும் போதும் இது நடக்கும், நீங்க சிறையிருப்புல இருக்கும் போதும் இது நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானே, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எந்த விதமான சிறையிருப்பாக இருந்தாலும், ஒன்றே ஒன்று மனதிலே வைத்து கொள்ளுங்கள், இது என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலிருந்து மாறும். இந்த பள்ளத்திலிருந்து நான் மேட்டுக்கு ஏறுவேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அடிமைத்தனத்திலே வைக்கிற தேவன் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பலவீனத்திலே என்னை வைக்கிற தேவன் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் இந்த வியாதியில என்னை வைக்கிற தேவன் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் இந்த கடன் பிரச்சனையிலே என்னை கடைசி வைக்கிற தேவன் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவன் என் பொருளாதாரத்தை இப்படி குறைவான நிலைமையிலே வைக்கிற தேவன் இல்லை. என்னை மற்றவர்களை கையேந்து வைக்கிற தேவன் இல்லை. மற்றவர்களுக்கு கொடுக்கிற கரமாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. என் தொழில்ல இப்படியே குறுகிய நிலைமையில இருப்பது இல்லை. நான் அநேகருக்கு சம்பளத்தை கொடுக்கிறவராக மாற்றுவேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு ஆண்டவரை அறியாத விக்கிரத்தில் ரொம்ப பக்தியான ஒரு மனுஷனை பார்த்தேன். உங்கள் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்டேன். உங்கள் தொழில் எப்படி இருக்குது தான் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு கீழே 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாரு. அப்போ அவருக்கு உள்ளத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். படிப்பு கிடையாது, ஃபேமிலி பேக்ரவுண்டில் அவருக்கு பெரிய பணபலம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அவங்க சொந்த ஜனங்கள்கிட்ட கையேந்தி நின்றவர். அல்லேலூயா. அவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்கிறவர். இன்னைக்கு அவர்கள் யாரிடத்துல கையேந்தினார்களோ அவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவதற்கு, அல்லேலூயா, அந்த விக்கிரகத்தை வழிபடுகிற மனுஷனுக்கு அந்த விக்கிரகம் உதவி செய்யுமானால், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவே. நீ என் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. ஓ, நீ என் சம்பத்துன்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை நேசிக்கிறேன் சொல்லிட்டாரு. அவர் எப்படி நம்மை மற்றவர்களிடத்தில் கையேந்தியே கடைசி வரைக்கும் வைப்பார். நம்முடைய குறைகளோட எப்படி கடைசி வரைக்கும் வைப்பார். நம்முடைய குறைகளை நிறைவாக்குற தேவன் நிறைவான ஆவியானவராக நம்மோடு கூட, நம்முடைய குடும்பத்தோடு கூட, நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக அவர் வீற்றிருக்கும் போது எல்லா அடிமைத்தனத்தையும் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கை தட்டி அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். அல்லேலூயா. நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் ஒரு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருடமோ இதற்கு முன்பாகவோ சில தரிசனங்களை, சொப்பனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் வேதத்தை வாசிக்கும் போது சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பார். பிரசங்கத்தை கேட்கும் போது சில தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அப்படி நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருடம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? தெரிந்தவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் கை தூக்கல. இந்த வருடம் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த 2 வார்த்தைகளை மட்டும் நான் டெய்லி ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை.
ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக வைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், அதில் எதை உங்களை விசேஷமாக பேசி இருக்கிறாரோ அவைகளை எல்லாம் நீங்கள் வீட்டிலே போய் இன்றைக்கு இரவு வேளைக்குள்ளாக ஒரு நோட்டை எடுத்து எழுதி பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட போகிறார். இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன? அல்லேலூயா. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம். எல்லாம் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்துட்டார்னா அதை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. வாக்குத்தத்தத்தை எழுதி வைங்க. அது எதை காட்டுகிறது? எதற்காக ஆண்டவர் இதை எழுதி வைக்க சொல்லுகிறார்? நான் பிற்பாடு நிறைய வாக்குத்தத்தங்களை தரப்போகிறேன், அவைகளை சொல்லுகிற நான் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின நான் உண்மையுள்ளவர், நான் மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, நான் மனமாற மனு புத்திரனும் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, நான் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல, நான் சொன்னதை செய்கிற தேவன். எழுதும் போதே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கை உயர்த்தி, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. மறுபடியும், சொன்னதை செய்திடும் நம்புவே இறுதி வரை, நம்புவே நீரு. ஆமென். அருமையானே, ஒரே ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எஸ்தர் மொர்தெகாய் அவர்களை சிறையிருப்பிலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். மொர்தெகாய் அல்ல, எஸ்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு கழுத்துக்கு கத்தி வருகிறது. அல்லேலூயா. ஆனால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், அல்லேலூயா, சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்லுகிறார், சிறையிருப்பிலும் நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் குறுகி போவதில்லை, நான் மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் உங்களை விடுதலையாக்குவேன். இப்படி பல வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் ஒரே நாளிலே எல்லாரும் கொலை செய்யப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட தீர்மானம் நிறைவேறிட்டு அந்த தீர்மானம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மொர்தெகாய்க்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணினால் அல்லது எஸ்தர் இந்த காரியத்தில் இறங்கி கிரியை செய்தால் என் ஜனங்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். நான் அழிக்கப்பட மாட்டேன். என் மகளை கர்த்தர் ஒரு ராஜாத்தியாக மாற்றி இருப்பார் என்றால் அழிக்கப்பட மாட்டோம் என்ற விசுவாசத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு அவன் இருந்தபடினாலே எந்த நாள் அவர்களுக்கு அழிவினாலோ சொன்னதை செய்கிற தேவன், அவளை உயர்த்தி வைத்த தேவன், மொர்தெகாயும் உயர்த்துவதற்கு திட்டம் வைத்திருக்கிற தேவன், அதே நாளிலே ஆமானை அழித்து போட்டு அவர்களுக்கு வெற்றியை கட்டளையிட்டார். அந்த தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே சொல்லி இருக்கிறார், மகளே மகனே, நான் உன்னை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குற மாதம் இந்த மாதத்திலே விசேஷமாக நான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். நான் கொடுத்த வாக்குகளை எல்லாம் எழுதி என்னை ஸ்தோத்திரம் பண்ணு, என்னை மகிமைப்படுத்து, அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணு. இந்த மாதத்திலே நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன். அந்த சிறையிருப்பு திருப்பப்படுவதற்கு ஒரு சில மாதங்கள் ஆனாலும், அதுவரைக்கும் அந்த சிறையிருப்பு இருக்க வேண்டும் என்ற தண்டனை இருந்தாலும், அதன் நடுவிலும் நான் உயர்த்தி மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன்.
அல்லேலூயா. 4 முறை இந்த அதிகாரத்தில் மட்டும் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 3ஆம் வசனத்திலே 4வது சென்டென்ஸை பாருங்க. அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி. 8ஆம் வசனத்தை பாருங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து, என்னென்ன உங்க பாரம் இருக்கிறதோ அதை எல்லாம் கர்த்தர் இராதபடிக்கு உடைத்து போட்டு உன் கட்டுகளை அறுப்பேன் என்று யார் சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இராணுவ வீரராக அவர் சொல்லுகிறார். இராணுவ தளபதியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்நியர் இனி உன்னை அடிமை கொள்வதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். ஆகையால் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுகிறார், ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க இந்த மாதத்தை எப்படி நான் கடப்பேன்? இந்த மாதத்தில் எனக்கு இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, அதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்வேன்? இந்த மாதத்தை நான் கடந்து விடுவேனா? இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டு விடுவேனா என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆன்லைன்ல கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பயம், அந்த பயத்தோடு இந்த மாதத்தின் துவக்கத்தை நீங்கள் எதிர்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ என் தாசனாகிய, உங்களை பார்த்து உங்க பேரை போட்டு சொல்லுகிறார், என் தாசனாகிய என் தாசியாகிய என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே என் மகளே நீ கலங்காதே என்று யார் சொல்லுகிறார்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு யார்? அல்லேலூயா. ஏமாத்துக்காரன், எத்தன். ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு ஏமாத்து வேலைகள் செய்திருக்கலாம், எவ்வளவு காரியங்கள் பாவங்களை செய்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து, ஓ அவரை விசுவாசிக்க வைத்து ஆபிரகாமின் சந்ததியாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக உங்களை மாற்றி வைத்திருக்கிறார் அல்லவா? அருமையான என் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், மகனே பயப்படாதே. ஓ ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. மகளே பயப்படாதே, என் மகனே நீ கலங்காதே, என் மகளே நீ கலங்காதே. நான் உன் சிறையிருப்பை திருப்புவதற்காக இந்த மாதத்திலே நான் என் கரத்தை நீட்ட போகிறேன். உனக்காக திறந்த வாசலை நான் வைக்க போகிறேன். அவைகளை ஒரு மனுஷனும் பூட்ட முடியாது. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். அல்லது அவங்க தூர தேசத்திற்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலவெளியிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், உன் தேவைகள் எவ்வளவு பெருசா இருக்கட்டும், உன்னுடைய வியாதி பலவீனங்கள் எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், உன் நிந்தை அவமானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கட்டும், எவ்வளவு உயரமாக இருந்தாலும் நான் அந்த சிறையிருப்பை மாற்றி உங்களை ரட்சிப்பேன், உங்களை ரட்சிப்பேன், உங்களை விடுதலை ஆக்குவேன். விடுதலை ஆக்குனது மட்டும் இல்ல, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையிலிருந்து மாட்டி விடுதலை ஆயிட்டு தத்தளிச்சிட்டு இருக்க விடுகிற தேவன் அல்ல. சந்தோஷமாக சமாதானமாக இந்த மாதத்திலே ஜீவனம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன செய்வோம், என்ன செய்வேன், என்ன செய்வேன் அப்படின்னு நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விடுதலை ஆக்கின தேவன் கூட அதோடு கூட சேர்ந்து சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லா சத்தமா ஒரு விசை அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா சத்தமா வாசிங்க. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே உனக்காக கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை உன் சந்ததியை இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை.
அல்லேலூயா. அதில் நம்ம பேரை போட்டு வாசிக்கலாமா? ஆண்டவர் நம்ம பேரை போட்டு சொல்கிற மாதிரி, என் தாசனாய யாக்கோபேங்கும் போது உங்கள் பேரை போட்டு எல்லாரும் சத்தமாக வாசிங்க. பிசாசு நடுங்கட்டும், அவன் கட்டுகள் எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உடைக்கப்படட்டும். ஆகையால் என் மகளாகிய டெய்சியே நீ பயப்படாதே, டெய்சியே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ டெய்சியாகிய உன்னை தூரத்திலோ உன் பிள்ளைகளை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பான். டெய்சியின் பிள்ளைகள் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார்கள், அவர்களை தத்தரிக்க பண்ணுகிறவன் இல்லை. டெய்சியையும் டெய்சி குடும்பத்தையும் டெய்சி பிள்ளைகளையும் ரட்சிப்பதற்காக நான் டெய்சியோடு கூட இருக்கிறேன். எல்லாரும் எழும்பி நின்று அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விடுதலையின் மாதமாக கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் இருக்கும். அங்கு இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்களுடைய சபை எனக்கு முன்பாக திடப்படும். இப்பொழுது ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். விடுதலைக்கு தேவையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓ ரிபலபோ ரிகலபலபோ நல்ல சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். எல்லாரும் பாடுவோம்.